இன்னைக்கு வந்து 1 pot குக்கிங். இது வந்து ஒரு ஹெல்த்தி சமையல் டிஷ் தான். ஆனா அதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். அது சாம்பார் ரைஸா வச்சுக்கலாம், இல்ல பிசிபேலா பாத்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா லைக் அரிசி பருப்பா, என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். மொத்தத்துல நல்லா இருக்கும் டேஸ்ட். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? வந்து தேங்காய் எண்ணெய், நெய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் சோம்பு பவுடர் போட்டிருக்கிறேன் நான். இது கூட சும்மா 2 புதினா இலை, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுறேன். கூட வந்து கொஞ்சம் பூண்டு. ரெக்கார்ட் ஆகுதா? இதுல வந்து என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்றேன். நான் 1/4 கப்பு மில்லட், என்ன மில்லட் வேணா போட்டுக்கோங்க, உங்க இஷ்டம். 1/4 கப்பு ரைஸ், அப்புறம் 1/4 கப்பு துவரம் பருப்பு, அப்புறம் இன்னொரு 1/4 கப்ல வந்து பாதி ரைஸ் பாதி துவரம் பருப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்ல தண்ணியில் 1க்கு 4 நினைக்கிறேன், ஏதோ ஒன்று போட்டு ஊற வச்சிருக்கிறேன் நான். 1க்கு 3, பட் நம்ம எக்ஸ்ட்ராக்காக 1க்கு 4ங்கிற கணக்கில் நான் வந்து தண்ணி ஊற வச்சிருக்கிறேன் நான். சரிங்களா? கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. இது கூட வந்து 3 ஃப்ரோசன் தக்காளிங்க. பாருங்க, நல்ல சவுண்டு கேட்கும் ஃப்ரோசன், பட் ஆனால் தட்ஸ் ஓகே. ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதுனால அது எல்லாமே அப்படியே மெல்ட் ஆயிரும். அப்படியே போட்டுட்டு கூட வந்து மஞ்சத்தூள், இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சாம்பார், சட்டி சாம்பார் தூள், என்னுடைய ஃபேவரெட்டு, ஒரு 1.5. இது கூட வந்து பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், காய்ங்க ஆக்சுவலாக நிறையா இருக்குது. மற்றது எல்லாமே 1/4 கப் சொன்னேன்னே, இது காய்ங்க. ஓகேவா? இதுக்குள்ள போடுறோம். இப்போ இது கூட வந்து கொஞ்சோண்டு புளி பேஸ்ட் போட போறோம். தக்காளி எல்லாம் இருக்குது, ஸோ அதனால கொஞ்சோண்டு, சும்மா கொஞ்சோண்டு பேருக்கு. ஆக்சுவலாக கொஞ்சம் சர்க்கரை போடணும், கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, இங்கே கட் சர்க்கரை, கொஞ்சம் சர்க்கரை, பெருங்காயம். அது எண்ணெயிலே போட்டுருக்கலாம், மறந்துட்டேன் நான், வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். எவ்வளோதான். கலக்கி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் வேணால் எக்ஸ்ட்ரா நெய் போட்டுக்கோங்க. ஆனால் ஒன்றுங்க, இதில் என்னன்னா, என்ன வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க, நெய்யை கம்மி பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நல்லா வந்து என்ன சொல்றது, ட்ரையா இல்லாம நல்லா இருக்குது. வாவ், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. அஃப்கோர்ஸ் இது கூட என்ன காம்பினேஷன்னா, வெறும் பாயில்டு எக் வச்சுக்கலாம், தயிர் வச்சுக்கலாம், இல்லை எக் மசாலா வச்சுக்கலாம், அப்பளம் வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. மொத்தத்தில் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. லவ் யூ ஆல். பபாய்.